ப்ரோக்ராம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தல் கூட்டமும் அதே நேரத்தில் அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு தெளிவூட்டலும் அது சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் நல்ல முடிவினை எடுப்பதற்கு ஏதுவான ஒரு கருத்தாடலே இன்றைக்கு இடம்பெற்றது. அந்த கருத்தாடல்கள் மூலமாக இன்றைக்கு எங்களுக்கு ஒன்று விடயம் தெரிய வருகின்றது. அதாவது இன்றைக்கு இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய பிரச்சனை என்பது இங்கு மாத்திரமல்ல, அது நாடு தழுவிய ரீதியான பிரச்சனையாகவே இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஏனைய ஆசிரியர்களை விட கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்தப்பட வேண்டிய ஆசிரியர்கள் வேறு யாருமல்ல, முன்பள்ளி ஆசிரியர்கள் தான். அப்போ அந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு ஏறெடுத்து பார்க்காத ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பக்கத்தில் இதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ இவர்கள் தொடர்பான பூர்ணமான தகவல்களை உரிய அதிகாரிகளோ கல்வி அதிகாரிகளோ அல்லது அக்கறையோடு இருந்து செயல்படுகின்றார்கள் என்று தேடி பார்க்கின்ற பொழுது அதிலையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்போ அந்த கேள்விக்குறியின் காரணமாக இது சதாகாலமும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர்களாகவே இன்றைக்கு இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம், எதிர்வரும் காலங்களில் இந்த நிலைமைக்கு ஒரு தீர்வு கண்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எதிர்வரும் காலங்களில் நாங்கள் எங்களுடைய கல்வி திருத்தத்தின் ஊடாக எங்களுடைய எதிர்பார்ப்பு தான் வேறு எதுவுமில்லை. எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக முன்பள்ளி ஆசிரியர்கள் என்பது மிகவும் திறமையான ஆசிரியர்களாக இருக்க வேண்டும், பட்டதாரிகளாக இருக்க வேண்டும், சகல ஆளுமைகளும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கை. அதுதான் எங்களுடைய கல்விக் கொள்கையும் கூட. இருந்த போதிலும் கூட இன்றைக்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் பல காலங்களாக எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்கள். அதனால் வேண்டி அவர்கள் பாராமுகமாக இருக்கின்றார்கள். அதனால் வேண்டி அவர்களுக்கான உரிய தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கான எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய இதற்குரிய அமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்களோடு உரையாடி அதன் பிறகு தேவையாக இருந்தால் கேபினட்டிலும் உரையாடி அதன் பிறகு எங்களுடைய ஜனாதிபதியோடும் இது சம்பந்தமாக பேசுவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். என்னன்னா சார், இப்போ தொடர்ச்சியாக நாட்டில் போதைப் பொருள் கைப்பற்றப்படுது. அதை விட பாதாள உலக குழுக்களை சேர்ந்த உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டு கொண்டு வராங்க. இதுக்கு பிறகு அரசியல் இருக்குன்னு சொல்லியும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இதுக்கு பின்னால உள்ள அரசியல்வாதிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்னு சொல்லி இது சம்பந்தம் ஒரு உண்மை இருக்கின்றது. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்ற வகையில் உங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும், இந்த போதைப்பொருள் அல்லது போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு பின்னால் இருக்கின்ற வலைப்பின்னல் என்னவென்பது உங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அப்போ இந்த வலைப்பின்னலில் மறைந்திருப்பவர்கள் வேறு யாருமல்ல, இதில் முன்னாள் அரசியல்வாதிகள் தான். இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எந்த ஒரு அரசியல்வாதியும் தான் போதைப் பொருளை விற்கின்றேன் அல்லது அதன் மூலமாக இதுகளை திருடுகின்றேன் என்று யாருமே வாய்விட்டு சொல்லப் போவது இல்லை. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலத்தில் மாத்திரமல்ல இப்போதும் கூட எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற கசிப்புக்காரனை பாதுகாக்கிறது யாருன்னு தேடி பாருங்க, போலீஸ்காரனா இல்லையாண்டு எங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே இருக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு பின்னாலே இருக்கின்றது யாருன்னு தேடி பாருங்க, நம்மள இருக்கின்ற போலீஸ்காரர்களா யாருன்னு தெரியும். அந்த போலீஸ்காரருக்கு பின்னாலே இருக்கின்றவர், அவருக்கு ஆதரவாக இருக்கின்றவர் யாருன்னு தேடி பார்த்தா வேறு யாருன்னு அரசியல்வாதி தான். அப்போ ஒரு நேரம் அந்த அரசியல்வாதி அந்த போதைப் பொருள் வியாபாரிக்கு உதவி செய்வதாக இல்லாமல் இருக்கலாம். இருந்த போதிலும் கூட தேர்தல் காலங்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் கருப்பு பணங்கள் எல்லாமே இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் விளையாடுவதன் காரணமாகவே இன்றைக்கு இந்த தேர்தலில் கோடிக்கணக்கில் செலவழிக்கின்றார்கள். அப்போ நமக்கு எல்லோருக்குமே தெரியும், அப்படியாக இந்த கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து இந்த தேர்தல் சூதாட்டத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எங்கிருந்து பணம் பெறுகின்றது? அதன் போலுதான் எங்களுக்கு தெரிகின்றது, இதற்கு பின்னால் மறைந்திருப்பது கருப்பு பணம். அந்த கருப்பு பணத்திலும் இன்றைக்கு கரும்புள்ளியாக விழுந்திருப்பது போதைப் பொருள் வியாபாரிகள். அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் இன்றைக்கு கைது செய்யப்படுகின்றார்கள், தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், விசாரிக்கப்படுகின்றார்கள். விசாரணையின் பொழுது பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அவைகள் இன்றைக்கும் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு சில விடயங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலும் கூட இருக்கின்றது. அதனால் அவைகள் தொடர்பாக நீதிமன்றம் நிச்சயமாக நல்ல நீதியை வழங்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அதே போன்று இந்த போதைப் பொருளிலிருந்து எமது நாட்டை பாதுகாப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எங்களுடைய பாதுகாப்பு படைகள் எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது எங்களுக்கு. அதற்கான போதுமான எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து கட்டுமான வேலைகளையும் தான் செய்து கொடுக்க முடியும். அவைகளை நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் நல்ல முடிவினையும் எங்களுடைய மக்களுக்காக எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.
அத்தோட தங்களுக்கு முன் இடம்பெற்ற கோப் குழுவில் வந்து இந்த நாட்டில் இப்போ பொருளாதார நெருக்கடி வந்து திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி என்று கோப் குழு கொண்டிருக்கு. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து? இது கோப் குழுவில் நேற்று முதல் நாள் நடந்த இந்த கோப் குழு கூட்டத்தின் பொழுது அபாரான கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த கருத்துக்கள் வெளியாவதற்கான காரணம் தான் வேறு எதுவுமல்ல, அவர்களுடைய விசாரணைகளின் பொழுது ஒவ்வொரு நிறுவனங்களுடைய கணக்குகளை ஆராய்கின்ற பொழுது அந்த கணக்குகளில் ஏற்பட்ட குளறுபடிகள், அந்த கணக்குகள் ஏற்படுகின்ற குளறுபடிகளுக்கான காரணமாக இருந்தவர்கள் வேறு யாரும் இல்லை, அதிகாரிகள். அப்போ அந்த அதிகாரிகளுக்கு பின்னால் அன்றைய காலகட்டங்களில் அரசியலும் இருந்திருக்கின்றது. அப்போ அந்த அரசியல்வாதிகளுடைய தேவை அடித்தளமாக கொண்டு இந்த அதிகாரிகளும் அதற்காக வேண்டி செயற்பட்டார்களா என்ற கேள்வியை தான் இந்த எங்களுடைய அண்மையில் நடந்த கோப் குழுவில் வெளியாகி இருக்கின்றது. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த 2019 ஆண்டு ஆட்சி பீடத்துக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் எந்த வகையில் எப்படி ஆட்சிக்கு வந்தார் என்பது முழு நாட்டுக்குள்ள உலகத்துக்கு தெரிந்த உண்மை. அதன் காரணமாகத்தான் அவன் அடித்து விரட்டி துரத்தப்பட்ட நபர்கள். அப்போ அந்த நபர்களுடைய அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது என்னத்தை சொன்னார்கள், என்னத்தை செய்தார்கள், எவ்வாறு இனவாதத்தை தூண்டினார்கள் என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். என்னை விட ஊடகவியலாளர்களாக இருக்கின்ற உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். டாக்டர் ஷாப்பியினுடைய பிரச்சனை, அதாவது 700க்கு அதிகமான 7000க்கு அதிகமான சிங்கள பெண்களுடைய கருப்பையை சிதைத்து விட்டான் என்று கூறி அதை நம்ப வைத்தார்கள். அதன் பொழுது எங்களுடைய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒரு இருப்பை கேள்விக்குறியாக்குகின்ற, முஸ்லிம் இனவாதம் தலைவிரித்து ஆடுகின்ற, முஸ்லிம் மக்கள் இனியும் இந்த நாட்டில் வாழ முடியுமா முடியாதா என்கின்ற ஒரு கேள்விக்குரிய உருவாக்கிய பாவித்தனமான செயற்பாடுகள் எல்லாத்தையும் முன்னெடுத்தவர்கள் முன்னைய அரசியல்வாதிகள். அப்போ அந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இன்றைக்கு எங்களுடைய முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் மறைந்து கொண்டு மீண்டும் பழைய குருடி கதவத்தருடன் சொல்லிக்கொண்டு பழைய விளையாட்டுக்களை விளையாடலாமா, மீண்டும் தாங்களுடைய பழைய பல்லவிகளை பாடலாமா, மீண்டும் பழைய லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டு இங்கு வீடு கொழும்பில் வீடு என கடந்த காலங்களில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இங்கிருந்து 1990 ஆண்டு அகதிகளாக போன நபர்கள் இன்றைக்கு எங்களுக்கு கோடீஸ்வரர்களாக மாறி இருக்கிறார். இந்த மன்னாரை சார்ந்த நபர்களும் இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் அனைவருக்குமான விசாரணை கால தாமதமானாலும் கூட நீதி நிலைநாட்டப்படும் என்பது இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்னன்னு சொன்னா, கடந்த 55 நாட்களாக வந்து இந்த காற்றாலை கனியமண்ணுக்கு எதிராக வந்து மக்கள் மன்னார் நகரத்துக்கு மத்தியில ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் வந்து காற்றாலைக்குரிய பொருட்களை கொண்டு செல்ற வேளையில வந்து மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில பாரிய முருகல் நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த ஆட்சிக்கு வாரதுக்கு முதல் ஜனாதிபதி சொல்லி இருந்தார் வந்து மன்னார்ல மக்களின் எதிர்ப்பை மீறி தாங்கள் காற்றாலை கனிய மன்னார் திட்டத்தை மேற்கொள்ள மாட்டோம். இது சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம். அதாவது இந்த கனிய மணல் அகழ்வு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் கூட நான் தான் முதல் தடவையாக இன்றைக்கு இந்த மன்னார் மாவட்டம் வந்து எதிர்காலத்தில் அத்துப்பட்டி கிராமமாக மாறிவிடும் என்று நான் தான் கூறினேன். அதாவது கனிய அகழ்வின் மூலமாக ஏற்பட போகின்ற ஆபத்து அபாரான ஆபத்து தான் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்த காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பது தொடர்பான பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை இன்றைக்கு ஒரு பூதகரமான பிரச்சனையாக மாறி இருக்கின்றது என்பது உண்மை. அது தொடர்பாக எங்களுடைய ஜனாதிபதியுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது என்பது உண்மை. அது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு இருப்பது உண்மை. இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த காற்றாலை மின் நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. முன்னைய ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அவைகள் அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டு இருக்கின்ற தருவாய். அப்போ அப்படியான நேரத்தில் இன்றைக்கு இவைகளுக்கு நாங்கள் அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு இதுகளுக்கான விரயமான கோடி பில்லியன் கணக்கான பணத்தை மீண்டும் அரசாங்கத்தின் மூலமாகவே அந்த நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால்
நாங்களும் கூட இங்கு இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொண்ட ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது இந்த காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பதன் மூலமாக மன்னாருக்கு பாதிப்பு வருமாக இருந்தால், மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான அனுமதியை நாங்கள் கொடுக்க போவது இல்லை. இருந்த போதும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் எல்லா வகையிலும் செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலமாக எங்களுக்கு தெரிகின்றது ஒரு உண்மை மாத்திரம், அபகரான பாதிப்பில்லை என்று. ஏன்னு கேட்டால் கடந்த காலத்திலும் கூட பல இடங்களில் குறிப்பிட்டார்கள். சாபக்கச்சேரி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே நேரத்தில் புத்தளம் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இதோ மீன்கள் எல்லாம் வரப்போவதில்லை என்று கூறியவர்கள் இன்று சென்று கேட்கின்ற போது அந்த இடத்துல தான் கூடுதலான மீன் வருதுன்னு சொல்றாங்க. அவருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்று சொல்றாங்க. அப்ப இந்த காற்றாலை மின் நிலையம் அமைப்பது என்பது இன்றைக்கு எங்களுக்கு இது உலக நாட்டில் இருக்கின்ற இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு துறை. அப்போ அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுடைய நிலத்துக்கோ நீருக்கோ எங்களுடைய உயிரினங்களுக்கோ பாதிப்பு வராது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த காலங்கள் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த 14, 12 இவைகளுக்கு மாத்திரம்தான் நாங்கள் இவைகளை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அது தொடர்பாக மீண்டும் கூட நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி வந்ததன் பிறகும் கூட எங்களுடைய அமைச்சர்கள் மீண்டும் வந்து உரிய நபர்களோடு பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்துவார்கள் என்று எனக்கு நம்பிக்கையாக இருக்குது.